அமைச்சர் அவர்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் நிலவுகின்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தோம். அந்த நிகழ்விலே நமது மாநிலங்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவா எம்பி அவர்களும், மக்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய சகோதரியார் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களும், அதே மாதிரி எங்களுடைய 2 துறையினுடைய செயலாளர்கள், அதேபோல பல்வேறு அலுவலர்கள், எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள், கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பிரகாஷ் அவர்களும் திரு மதியழகன் அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தோம். அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே இன்னைக்கு கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, வேலூர், திண்டுக்கல் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலே மாம்பழம் உற்பத்தியானது இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட 3 மடங்கு அதிகமாக விளைச்சல் ஏற்பட்ட காரணத்தால் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை. சென்ற ஆண்டு கிலோ 20 ரூபாய்க்கு விற்ற மாம்பழம் இந்த ஆண்டு 5 ரூபாய்க்கு விற்கின்ற காரணத்தால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீங்கள் டெல்லி சென்று மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சரை பார்த்து இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று எங்களை பணித்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அவரை சந்தித்தோம். சந்தித்ததன் அடிப்படையிலே சந்தை கூட்டு மதிப்பு திட்டத்திலே, அதாவது மாநில அரசு அந்த விலையை சரி செய்ய, மாநில அரசு பாதியும் மத்திய அரசும் பாதியும் அந்த விவசாயிகளுக்கு தர வேண்டிய ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதற்கு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு பரிசீலிப்பதாக, நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். சாதகமான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி உடனே அதனுடைய துறை சம்பந்தமான அலுவலர்கள் எல்லாம் அழைத்து இதற்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். எங்களுடைய வேளாண் உழவர் நலத்துறையின் செயலாளர் திரு தட்சாமூர்த்தி அவர்கள் அது சம்பந்தமாக விளக்கமாக அவரிடத்தில் எடுத்து கூறினார்கள். அதை நல்ல முறையில் கேட்ட மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அதற்கான சாதகமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அதாவது மொத்தத்தில் 62 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறான். அதில் மாநில அரசு ஒரு 31 கோடி ரூபாயும், அதே மாதிரி ஒன்றிய அரசு 31 கோடி ரூபாயும் அந்த தொகையை கேட்டிருக்கிறோம். அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து ஏற்கனவே கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் அதே மாதிரி நீங்கள் அந்த முறையை பின்பற்றிருக்கிறீர்கள். அதை தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். சரி என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இப்போ மாம்பழக்கூழ்லேருந்து சில அந்த தனியாக, அதாவது பெப்சி, அதே மாதிரி ஸ்லைஸ், அதே மாதிரி மாசா போன்ற அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற நிறுவனங்கள் சென்ற ஆண்டுகளில் 20% அந்த மாங்குளை பயன்படுத்தினாங்க. இப்போ என்னன்னா அதை 9% குறைச்சிட்டாங்க. அதனால 11% குறைஞ்ச காரணத்தினால அந்த மாங்குள் தேவையினுடைய அளவு குறைந்திருக்கிறது. அதையும் 20% உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி இதுக்கு 12% போடுவதால் மிகவும் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை 5%, 7% குறைத்து 5% தான் அதை வாங்க வேண்டும் என்று அதையும் வலியுறுத்தி மாண்புமிகு அமைச்சர் சொன்ன கருத்தை வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். அதையும் நீதித்துறை அமைச்சரோடு கலந்து அதை செய்வதாக சொல்லியிருக்கார்கள். அதோடு நெல்லுக்கான ஆதார விலை சென்ற ஆண்டு 117 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. இந்த ஆண்டு அதை 69 ரூபாயாக குறைத்து விட்டார்கள். அதையும் நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதையும் வருகின்ற, ஏன்னா அதில் ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டி மூலமாக முடிவெடுக்க வேண்டி இருக்குது. நானா தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது. அந்த கமிட்டியை கூடி முடிவெடுக்க வேண்டிய காரியம். அதையும் நான் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கார்கள். அதே மாதிரி குறுவை பருவத்தில் ஆண்டுதோறும் 16 லட்சம் மெட்ரிக் டன் தான் வாங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது. இந்த ஆண்டு அதை 19 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதையும் அவர் பரிசீலிப்பதாக சொன்னார். அதே மாதிரி உளுந்து பாசிப்பயிற்கான காலக்கெடுவை கொள்முதலை ஜூலை 10 வரைக்கும் நீங்கள் நீட்டித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். அதையும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டு அதையும் செய்து தருவதாக உறுதியளித்திருக்கார்.
அதே மாதிரி மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்களை காலையிலே சந்தித்த சமயத்திலே தமிழ்நாட்டுக்கு உணவுத்துறைக்கு வர வேண்டிய 2670 கோடி மானியத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதை அவர் எல்லா துறையுடைய அந்த சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் வரவழைத்து 1 மணி நேரம் நல்ல முறையில் கூட்டத்தை நடத்தி அதுக்கான ஒவ்வொரு பாயிண்டாக பார்த்து அந்த பணத்தை எல்லாம் உடனடியாக விடுவிப்பதாக சொன்னார். அதேபோன்று அந்த கோதுமையின் சென்ற முறை வந்து கேட்டப்ப 8000 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. உடனே 5000 மெட்ரிக் டன் கூடுதலாக கொடுத்தாரு. அதை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, 8000 வந்துருச்சு. அதையும் கூடுதலாக 25000 மெட்ரிக் டன் எங்களுக்கு தேவை என்று சொன்னோம். அதையும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் பைன் வெரைட்டி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய நெல்லுடைய அரிசியினுடைய தேவை மாதத்துக்கு 3,74,000 மெட்ரிக் டன். ஆனால் தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தியில் 2,74,000 தான் வருது. 1 லட்சம் மெட்ரிக் டன்னை நாங்கள் இந்திய உணவு கழகத்தில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்குறோம். 22 ரூபா 50 காசுக்கு வாங்குறோம். அதை அந்த வாங்குகின்ற அரிசி தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து வாங்குறோம். அந்த அரிசியை பைன் வெரைட்டியாக சன்ன ரக அரிசியாக கொடுக்க வேண்டும், ஏனால் தமிழ்நாட்டு மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் என்று சொன்னோம். அதையும் பரிசீலித்து அதை வழங்குவதற்கு மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி இன்டகிரேஷன் பிஓஎஸ் மிஷினுமே எடையை பார்க்கின்ற கருவி ரெண்டையுமே நம்ம இணைத்திருக்கிறோம். அதனால பொதுமக்கள் பொருள் வாங்குவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிறது. அதை ஓராண்டுக்கு நீட்டித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம். பயோமெட்ரிக்கை இன்டகிரேஷனை. அதனால அவங்க நம்ம ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கின்ற மரியாதைக்குரிய நமது மாநில மக்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் அதில் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கிற அவங்ககிட்ட அந்த செக்ரட்டரியெல்லாம் சொன்னாங்க. அவங்கள வச்சு கூட்டம் நடத்துறப்ப அவங்க இந்தியா முழுவதும் நடத்த போறாங்க. வர்ற 2ஆம் தேதி வருகிற ஜூலை 2ஆம் தேதி கூட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எல்லாம் ஒரு முடிவெடுத்து அதை இன்னும் ஓராண்டுக்கு நீட்டித்து தர வேண்டும் என்று பொதுமக்களுடைய நன்மை கருதி அதை நீட்டித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதையும் அவர் பரிசீலிப்பதாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கார். எனவே வந்த மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்ன நோக்கத்திற்காக அனுப்பினார்களோ அந்த 2 துறை அமைச்சர்களும் நல்ல பாசிட்டிவாக நல்ல கருத்துக்களை எங்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறார். உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. விவசாயிகளுக்கு அங்கே பாதிக்கப்பட்ட விவசாயிகள், குறிப்பாக மாங்காய் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் ரொம்ப வேதனையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேதனையை உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே எங்களை இன்னைக்கு அனுப்பி அதற்கான தீர்வு காண சொல்லி அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அதே மாதிரி உணவுத்துறையின் சார்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதையும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள் உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கார். உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறார்.